இதோ ஊசாய் என்பவன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு எதிர்கொண்டு வருகிறான். தாவீது அவனை பார்த்து, நீ என்னோடு கூட நடந்து வந்தால் எனக்கு பாரமாய் இருக்கும். நீ நகரத்திற்கு திரும்பி போய் அப்சலோமை பார்த்து, ராஜாவே, உம்முடைய ஊழியக்காரனாய் இருப்பேன். முன்பு நான் உம்முடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனாய் இருந்தேன். இப்போது நான் உமக்கு ஊழியக்காரனாக இருப்பேன் என்று சொல்வாயானால் எனக்காக அகிதோப்பேலின் ஆலோசனையை ஒன்றுமில்லாக்குவாய். உன்னோடே அங்கே சாதோக், அபியாதார் என்னும் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? நீ நகரத்திற்கு சென்ற பின்பு ராஜாவின் வீட்டில் உண்டாகும் முக்கிய தகவல்கள் என்னென்ன நீ தகவலை அறிவாயோ அவற்றையெல்லாம்